அவர் எனக்காக மரித்தார், எனக்காக மீட்கும் பொருளானார், எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார், இந்த உலகத்திலே மனுஷனாக வந்தார், அவர் சிலுவைக்காகவே பிறந்தார் என்பதை ஏற்ற காலங்களிலே விளங்கும்படியாய் நீங்களும் நானும் தான் இந்த காலத்துக்கு சாட்சியாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்னை இந்த காலத்தில் சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். நீங்களும் நானும் சாட்சியாய் ஜீவிக்க வேண்டிய ஆட்கள். எதற்காக இந்த உலகத்தில் கர்த்தர் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார், பிதா தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுத்தார்? நீங்களும் நானும் சாட்சியாய் வாழ வேண்டும் என்பதற்காக தான். நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்பதற்காக. நீங்களும் நானும் தேவனை மாத்திரம் சார்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக, சுயத்தை வெறுக்க வேண்டும் என்பதற்காக, சுயமாய் நடக்கக்கூடாது என்பதற்காக, தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகக்கூடாது என்பதற்காக. முன்பு ஆதாம் காலத்திலே எல்லாம் தவறு செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கெட்டு போன ஜனத்தெல்லாம் மீண்டுமாய் ரட்சிக்க வந்தேன். அவர் ரட்சித்து 2026 வருடங்கள் ஆகிறது. தேவன் இந்த உலகத்துக்கு வந்து கர்த்தர் இந்த உலகத்தில் மரித்து இந்த நாளிலும் இருக்கிற நாம் அவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் உலகத்துக்கு வந்தார். எப்படி வேண்டுமானாலும் வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல. ஆமென். கிறிஸ்தவ வாழ்வு ஒரு ஒழுக்கத்தின் வாழ்வு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்களும் நானும் சாட்சின்றது எப்படி விளங்க பண்ண முடியும்? எப்படி நீங்கள் சாட்சியாக இருக்கிறீங்க? எப்படி நம்ம இடத்துல சாட்சி விளங்குகிறது என்று எப்படி நம்ம பறைசாற்றுறது, எப்படி நம்ம மற்றவர்களுக்கு காண்பிக்கிறது, எப்படி நம்ம வேதத்திற்கு படி நடக்கிறோம் என்பதை எப்படி நீங்கள் மற்றவர்களுக்கு உணர்த்த முடியும்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தைகளின்படி நடந்து என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எனக்கு ஒருத்தன் சாட்சியாக இருப்பானானா அவன் இந்த உலகத்தில் மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல ஒளி வீசுகிறவனாக இருப்பான். அல்லேலூயா.